அனைவருக்கும் வணக்கம் and a very happy Tuesday. Tech news start பண்றதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. ஆல்லையும் செலக்ட் பண்ணிக்கங்க so that நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 354ல இன்னைக்கும் Paytm கான்ட்ராஸ்ட் இருக்கு. டீடைல்ஸ் எப்பவும் மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். FAU-G இந்தியன் மொபைல் கேம் ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடெட் காட்ஸ் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. இன்னும் சொல்ல போனால் நவம்பர் 2020 இது இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட ஃபர்ஸ்ட் டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி, அது மட்டும் இல்லை கேல்வன் வேலியை தான் பேக் ட்ராப்பாக வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ FAU-G இந்தியாவில் பப்ஜியை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ FAU-G அப்படின்னு பார்த்தீங்கன்னா N10 கேம் இவங்க தான் இதை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மல்டி பிளேயர் கேம். கூடிய விரைவில் இது இந்தியாவில் லான்ச் பண்ணி பப்ஜியை கண்டிப்பாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் FAU-G இந்தியாவில் என்ன மேஜிக் கொண்டு வருதுன்னு. கூகுள் பே பாப்புலரான டிஜிட்டல் வேலட் ஆப் ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டா தான் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய யூசர்ஸ் பெரிய இஷ்யூ கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ டிஜிட்டல் பேமெண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சடனாக கூகுள் பே உங்களுக்கு ஆப் ஸ்டோரில் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக இஷ்யூ தான். நானும் என்னோட ஐஃபோனுடைய 6S ஆப் ஸ்டோரில் டைப் பண்ணி பார்த்தேன். எஸ் இல்லை தான், உங்களுக்கு கூகுள் மேப்ஸ் அப்படின்னு காட்டுது. அதுக்கப்புறம் Paytm வேலட்ஸ்லாம் காட்டுது. உங்களுக்கு கூகுள் பே அவைலபிளாக இல்லை. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஆப் ஸ்டோர் ரிமூவ் பண்ணல, கூகுளே தான் ஆப் ஸ்டோரில் டவுன் பண்ணியிருக்கதா தெரிய வந்திருக்கு. ஏன்னா கூகுள் பே ஆப்லேயே ஒரு இஷ்யூ இருக்கிறதாகவும் அதை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு ஆப் ஸ்டோரில் ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தற்சமயம் வெறும் ஆப் ஸ்டோரில் தான் இந்த பிரச்சனை, அதனால ஆப் ஸ்டோரில் டவுன் பண்ணியிருக்கோம். கூகுள் ப்ளே ஸ்டோர், அதாவது ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்குலாம் கூகுள் பே பெஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் iOS யூஸராக இருந்தால் கூடிய விரைவில் உங்களுக்கு கூகுள் பே ஆப் ஆப் ஸ்டோரில் ஆக்டிவ் ஆகிடும். வாட்ஸ்அப் வாரம் புது அப்டேட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ தான் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் புதுசாக ஷாப் பட்டன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்ததாக ரொம்ப நாளாக இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது மல்டி டிவைஸ் சப்போர்ட். இதில் பேட்டா டெஸ்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா பேட்டா டெஸ்டிங்கில் இவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்க இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது பட்டன் லிங்க் டிவைசஸ் அப்படிங்கிற ஒரு புது பட்டன் பாப்அப் ஆயிருக்கு. ஸோ இந்த பட்டன் தான் எல்லாருக்குமே அப்டேட்டாக ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒன்ஸ் அந்த லிங்க் பட்டன், அதாவது லிங்க் டிவைஸ் நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக மல்டி டிவைஸ் சப்போர்ட் நம்ம கிடைக்கும். ஸோ கூடிய விரைவில் இந்த அப்டேட் குளோபலாக இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா தெரியுது. ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங் புது ஃபோல்டபிள் பேட்டன்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோல்டபிள் பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விதமாக கொடுத்துருக்காங்க. யூஸ்வல் ஃபோல்டபிள் தான், பட் உங்களுக்கு பாப்அப் கேமராவோட கேமரா சென்சார்ஸ் வர்ற மாதிரி ஒரு பேட்டன்ட் இருக்குது. இன்னொரு பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ரியர் சைடில் கேமராவோட இருக்குது. தேர்ட் பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் உங்களுக்கு பாப்அப் கேமரா தான், பட் இதில் ஃப்ளாஷ் லைட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விதவிதமாக ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய பேட்டன்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் இதில் எதுலையுமே இவங்க அண்டர் ஸ்க்ரீன், அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி எதுவுமே ஃபைல் பண்ணலை. ஸோ இது கண்டிப்பாக சாம்சங் உடைய அடுத்த ஃபோல்டபிள் பேட்டன்ட்கான ஒரு ட்ரையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. LG Q52 இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக சவுத் கொரியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது இது ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். பட் இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணி வேல்யூக்கு 21,000 கிட்ட இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் LG Q52 உங்களுக்கு மீடியாடெக் ஹீலியோ P35 இந்த சிப்செட்டில் கொடுக்குறாங்க. இது IPS LCD பேனல், குவாட் கேமரா, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட் கேமரா 13 மெகா பிக்சலோட 4000 mAh பேட்டரியோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக சவுத் கொரியாவில் லான்ச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லை, இது இந்தியாவிலையும் கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. Flipkart உடைய பிக் திவாலி சேல் அக்டோபர் 29 நவம்பர் 4 அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒருவேளை ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா அக்டோபர் 29 12 AM உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த சேல்லையும் உங்களுக்கு கிரேசி டீல்ஸ் நிறைய ஏற்கனவே மாதிரி உங்களுக்கு பிக் பில்லியன் டேஸில் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி. பட் LG G8 X அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி திவாலி சேல் உங்களுக்கு 24,990க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 855 24,990க்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா இது டூவல் ஸ்க்ரீன். பட் இதை விட உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் Realme உடைய X3 இருக்கும். ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 21,000 to 22,000க்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்னாப்ட்ராகன் பெஸ்ட் கேமிங் சிப்செட் வேணும் அப்படிங்கும்போது Realme உடைய X3யும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும் இந்த டீலில்.
அது மட்டும் இல்லை இதில் ஐஃபோனுடைய எஸ்சி வந்து உங்களுக்கு 32,999க்கு அவைலபிளாக இருக்குது. சாம்சங்குடைய நோட் 10 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,999 இதெல்லாம் வந்து பெஸ்ட் டீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை விவோவுடைய ஐக்யூ 3யும் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸில் அவைலபிளாக இருக்குது. 28,490க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து கொட்டாக் அண்ட் ஹெச்எஸ்பிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடிஷ்னல் ஆஃபர்ஸ் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் பில்லியன் டேஸில் எப்படி உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் இருந்ததோ அதே அளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் உங்களுக்கு திவாலி சேல்லையும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை அமேசானும் அவங்களுடைய ஹாப்பினஸ் அப்கிரேட் சேல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய நோட் 9 ப்ரோ மேக்ஸ் நம்ம சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 15,999 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் நீங்கள் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் ஒருவேளை நீங்கள் ஆக்சிஸ் பேங்க் இல்லைனா சிட்டி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் இந்த 3 பேங்க்குடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஸ்டன்ட் 3,000 rupees வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 13,999க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமேசானுடைய சேலில் பெஸ்ட் டீலில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ ரெட்மியுடைய நோட் 10 வந்து கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 3C சர்டிஃபிகேஷன் லிஸ்ட் ஆயிருந்தது ஏற்கனவே பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லை இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் 10 வந்து உங்களுக்கு 22.5 வாட், அதே வந்து நோட் 10 ப்ரோ வந்து உங்களுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டில் இவங்க கொடுக்கலான்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதாவது உங்களுக்கு 5G வேரியன்ட் ப்ரோ வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 108 மெகா பிக்சல் கூடவே டைமண்ட் சிட்டி 720 இல்லைனா ஸ்னாப் ட்ராகன் 750Gல லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ எந்த சிப்செட்டில் லான்ச் ஆனாலும் வந்து இது ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 108 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லும்போது ரெட்மியுடைய நோட் 10 சீரிஸ் வந்து ஒரு கேமரா செட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாகவும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இங்கே ரிவீல் ஆகி வருதுன்னு. OnePlus அவங்களுடைய நாட் சீரிஸ் கிட்ட அடுத்ததாக OnePlus Nord N10 N100 ரெண்டுமே வந்து குளோபலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாலையும் லான்ச் ஆகுது. ஸோ OnePlus Nord N100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட அவுட்லுக் இது வந்து ஃப்ரண்ட்டில் பஞ்ச் ஹோல் நாச், ரியர் சைடில் வந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. இது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட ஸ்னாப் ட்ராகன் 460 ட்ரிபிள் கேமராவில் பிரைமரி சென்சார் 8 மெகா பிக்சலுக்கு செல்ஃபி கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 5000 mAh 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதோட விலை குளோபலாக லான்ச் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 15,600 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே OnePlus N10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக ஸ்னாப் ட்ராகன் 690ல கொடுத்துருக்காங்க. அகைன் வந்து இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து நாடை விட கொஞ்சம் பெருசு தான், 6.49 இன்ச் கொடுத்துருக்காங்க. பட் இதுவும் வந்து IPS LCD பேனல், ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட குவாட் கேமராவில் கொடுத்துருக்காங்க 64 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலோட 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 4300 mAh பேட்டரி. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட OnePlus Nord N10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இந்தியன் மணி வேல்யூக்கு வந்து 28,785 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங் வந்து எல்லாருக்குமே டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? OnePlus Nord N10 N100 கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது இதை விட கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. பட் எவ்வளோ கம்மியாக லான்ச் பண்ணுவாங்க நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ரியல்மியுடைய X7 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே சைனாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா கொடுத்துருந்தாங்க, கூடவே ப்ரைஸிங்கும் அஃபோர்டபுளாக இருந்தது. பட் இதுலேயும் வந்து இப்போ இவங்க ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு 2499 யுவான் வந்து அங்கே லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து இதில் 300 யுவான் வந்து ப்ரைஸ் கட் அனௌன்ஸ் பண்ணி இது வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 2199 யுவான் இந்த ப்ரைஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் கட் மூலயமா வந்து நமக்கு தெரிகிறது என்னன்னா இந்தியாவில் இவங்க லான்ச் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரிலையன்ஸ் ஜியோ வந்து ஜியோமார்ட் கேமத்தான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. இதில் வந்து இவங்க ஃப்ரீ ஃபயர் ரொம்பவே பாப்புலரான கேம், இதோட ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட் வந்து நடத்துகிறாங்க. இது அக்டோபர் 30 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டோர்னமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோடைய கேம் பிளாட்ஃபார்மில் இவங்க நடத்துகிறாங்க. இதில் வந்து எத்தனை பேர் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பட் 576 பேர் மட்டும்தான் வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து போவாங்க. வின்னர்ஸ்க்கு வந்து இவங்க ப்ரைஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஃப்ரீ ஃபயர் நல்லா விளையாடுவீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 26 to அக்டோபர் 29 இப்போவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். வாட்ஸ்அப்பில் என்ன யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இவங்க கொடுக்க போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், வாட்ஸ்அப்பில் என்ன யூஸ்ஃபுல் ஃபீச்சர் இவங்க கொடுக்க போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் Realme C15. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அரு விஷால். கங்க்ராச்சுலேஷன் அரு விஷால். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வந்து சேரும். இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.